வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நார்மல் நீடில் வச்சு ஒரு செயின் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக எல்லாருமே நம்ம எப்படி போடுவோம்னா ஆரிக்கு போடுறதால நம்ம அந்த ஆரி நீடில் சீக்வென்ஸ் நீடில் வச்சு தான் நம்ம செயின் ஸ்டிச்சே பேசிக் கான்செப்ட் செயின் ஸ்டிச்சு அது நம்ம அது மூலியமாக தான் அந்த நீடில் வச்சு தான் போடுவோமே. ஸோ இது நார்மல் நீடிலில் எப்படி போடலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் தாங்க. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு த்ரெட்டை நார்மல் நீடிலில் கோர்த்துருவோம். ஸோ அது டபுள் சைடும் நமக்கு அந்த த்ரெட் வந்துடும். நார்மல் நீடிலோட எண்டில் என்ன பண்ணுவோன்னா கீழே நாட் போட்டுருவோம். அந்த த்ரெட்டை போட்ட பிறகு கீழே இருந்து மேலே அந்த நீடில் எடுப்போமா, எடுத்தது திரும்பி அதே பிளேஸில் அந்த நீடில் நார்மல் நீடில் குத்துவோம். குத்தின பிறகு கீழ்ப்பக்கமாக நம்ம கையில் வருமா, ஸோ அதை இழுத்துகிட்டே இருக்கும் போது மேலே அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. அது எப்படி இருக்கும்னா ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த கேப்பில் இருக்குல்ல, பக்கத்துலேயே கொஞ்சம் கேப்பில் திரும்பி அதை நீடில் விட்டு மேலே இழுங்க. எடுக்கும் போது இதை லூஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் மாதிரி, ஒரு சங்கிலி மாதிரி ஒரு ஷேப் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம நார்மல் நீடிலில் செயின் ஸ்டிச் போடுவோம். ஸோ இது நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம எப்படி பண்ணுறோன்றது. ஸோ நான் திரும்பி நீடில் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த த்ரெட்டை டைட் பண்ணுறேன். ஓகேவா? டைட் பண்ணும்போது என்ன ஆகுது, நீடிலோடைய கேப்பில் இது போய் ஃபிட் ஆகி ஒரு கர்வ் ஷேப் நமக்கு கொடுக்குது. ஸோ அதே ப்ராசஸ் தான். நீடில் எங்கே மேல் பக்கமாக எடுக்கிறோமோ அதே இடத்துல கீழ் பக்கமாக விடணும். விட்டுட்டு அந்த கர்வுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் நம்ம திரும்பி அந்த நீடில் எடுக்கணும். எடுத்துகிட்டு த்ரெட்டை லூஸ் விட்டுடணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செயின் ஸ்டிச் ஃபார்ம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? சப்போஸ் நமக்கு இல்லை எனக்கு ஆரி நீடில் அதெல்லாம் போட வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் நீடிலில் கூட போட்டுக்கலாம். ரெண்டுமே சேம் தான். நீங்கள் இதில் சில்க் த்ரெட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரி த்ரெட் டக்குன்னு ஷார்ப்னஸ் இருக்கிறதால நீடில் அவ்வளோ சீக்கிரம் ஃபிட் ஆகாது. அது பொறுமையாக தான் நீங்கள் கோர்த்து போடணும். இதே சில்க் த்ரெட் போட்டிங்கன்னா ஈஸியாகவே உள்ளே போயிடும் அந்த நீடிலுக்குள்ளே. ஸோ இப்போ பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்ட மாதிரியே தான் இருக்குது. ஆனால் நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா வெறும் நார்மல் நீடிலில் தான் நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம சரி அந்த இப்போ எப்படி சொல்கிறது, சீக்வென்ஸ் நீடில், த்ரெட் நீடில் ஆஸ் வெல் அஸ் நார்மல் நீடில் கூடிய வித்தியாசம். ஓகேவா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஏதாச்சும் வரல இல்லை மிஸ்டேக் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன்.